மாப்பிள்ளைய அபியும் வக்கீல் ஆபீஸ் முன்னாடி என்ன பண்றாங்க? மாப்பிள்ள என்ன சார் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா ரவி, இந்தா வட்டி காசு. என்னைக்குப்பா? அட விடுங்க சார், மனுஷ வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற சார்? மேரேஜ் முடிஞ்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகலை, அதுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்டு சைன் பண்ணிட்டு போறாங்க சார். அதுவும் அந்த பொண்ணு இருக்கு, ரொம்ப பாவம் சார். அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சார், அந்த பையன் கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுது சார். அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுக்க விருப்பமே இல்லை சார். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சம்மதம் சொல்லி கையெழுத்து போட்டு போகுது சார். தம்பி, நீ யாரை பத்தி சொல்ற? சார், நீங்க இப்ப பார்க்கும்போது கார்ல போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள பத்தி தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் கலிகாலம், விடுங்க சார். மாப்பிள்ளை இப்படி பண்ணுவாருன்னு என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியலையே. 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்தாங்க. எப்படி மாப்பிள்ளை இப்படி டைவர்ஸ் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள? சஞ்சீவ், எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுது. அந்த கோயில்கிட்ட இறக்கி விடுறியா? சரி. ஏமா என்ன எப்படி சோதிக்கிற? இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு நீ கஷ்டம் கொடுத்து சோதிப்பன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு இப்படியா அம்மா? இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நேசிச்சது 2 பேரு தான். ஒண்ணு என் அக்கா, அவளை நீ உன் கூட கூப்பிட்டுக்கிட்ட. அடுத்தது சஞ்சீவ், அவனையும் என்ன வெறுக்க வச்சு டிவோர்ஸ் கொடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. ஏமா இப்படி பண்ற? சஞ்சீவ் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போற விஷயத்த நான் எப்படி அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன்? அப்படி நான் சொன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியுமா? என்ன இப்படி அணுவா கொல்றதுக்கு எங்க அக்காக்கு பதிலா என்னவும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாமே. கால் பண்றாரு. இப்ப என்ன பண்றது? அப்பாவுக்கு காரணத்தை கொண்டு சஞ்சீவ் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போற விஷயம் தெரியக்கூடாது.
எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அபி, நீ மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வக்கீல் ஆபீஸ்க்கு வந்தீங்களா? அப்பாவுக்கு எப்படி நானும் சஞ்சீவும் வக்கீல் ஆபீஸ்க்கு போனது தெரியும்? சொல்லுமா, வந்தீங்களா? இல்லையேப்பா. ஏன் அப்படி கேக்குறீங்க? பொய் சொல்லாத அபி. உன்னால பொய் சொல்ல முடியாது, உனக்கு பொய் சொல்லவும் தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும் அபி. நீயும் மாப்பிள்ளையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வக்கீல் ஆபீஸ்ல இருந்து கார்ல ஏறி போனதை நான் பார்த்தேன். வக்கீல் ஆபீஸ்ல விசாரிச்சப்போ நீங்க எதுக்காக வந்துட்டு போனீங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அபி. உண்மையை சொல்ல அபி, நீயும் மாப்பிள்ளையும் எதுக்காக வக்கீல் ஆபீஸ்க்கு வந்தீங்க? அது வந்துப்பா, இப்ப எங்க இருக்க நீ? கங்கையம்மன் கோயிலப்பா. அங்கே இரு, நான் இப்பவே வரேன். அபி, சொல்லுமா, நீயும் மாப்பிள்ளை எதுக்காக வக்கீல பார்க்க போனீங்க? டைவர்ஸ் அப்ளை பண்ணப்பா. என்னமா சொல்ற நீ? நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா தானே இருந்தீங்க? இப்ப திடீர்னு டைவர்ஸ் பண்ற அளவுக்கு அப்படி என்னமா பிரச்சனை வந்துருச்சு? நாங்க சந்தோஷமா இல்லப்பா. சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சோம். நடிச்சீங்களா? ஏமா? மண்டபத்துல நான் சஞ்சீவ பொய்யாத லவ் பண்ணேன்னு சொன்னது அவனால தாங்கிக்க முடியலப்பா. சஞ்சீவன் அப்பவே முழுசா வெறுத்துட்டான். அவன் என் மேல இருந்த லவ்ல என் கழுத்துல தாலிய கட்டல. அத்தை சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் என் கழுத்துல தாலிய கட்டினான். நான் பண்ண தப்ப மன்னிக்க அவன் தயாரா இல்லப்பா. நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த மாதிரி நடிச்சதே அத்தை, நீங்க, அம்மா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னுதான். இப்படியே எவ்வளவு நாள் நடிச்சு உங்களை ஏமாத்த முடியும்னுதான் நாங்க நிரந்தரமா பெரிய சஞ்சீவ் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம். வேணுங்கிறப்ப மாட்டிக்கிறதுக்கும் வேண்டாங்கிறப்ப கழட்டி வீசுறதுக்கும் தாலி என்ன நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா? நினைக்கும் போது டைவர்ஸ் கொடுக்கறதுக்காக? மாப்பிள்ளைக்கு என்ன கல்யாணம்னா அவ்வளவு சாதாரணமா போச்சா என்ன? என் பொண்ணு வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே வீணா போக நான் விட மாட்டோமா? என்ன அவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாரா? இல்லமன், நான் இப்பவே மாப்பிள்ளை கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்க. வேண்டாம்ப்பா, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. பெத்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போகிறதுல இருக்கிற வலி பெத்த அப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்துல நான் சும்மா இருக்க முடியாதுப்பா. அப்பா வேண்டாம்ப்பா. டிவோர்ஸ் மேட்டர் எங்க 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னே அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ரொம்ப பெருசாதான்ப்பா ஆகும். இதுக்கு மேல என்னமா பெருசாகணும்? என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு வாழ்க்கை அழிய போறத என்னால வேடிக்கை பார்க்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, சஞ்சீவ் கிட்ட இத பத்தி பேசாதீங்கப்பா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன் பேச்ச நான் கேட்டேன்னா நான் நல்ல அப்பனே இல்ல. அப்பா, சஞ்சீவ் கிட்ட இப்போ டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி பேசினா என் லைஃப நீங்களே அழிச்ச மாதிரி ஆயிடும். ஒரு அப்பாவா நீங்க எனக்கு அதை செய்ய போறீங்களா? தப்பு
பண்ணது நான். என் மேல தப்ப வச்சுக்கிட்டு சஞ்சீவ் கிட்ட போய் நீங்க என்ன நியாயத்தப்பா கேட்க போறீங்க? டிவோர்ஸ் விஷயம் எனக்கும் சஞ்சீவ்க்கும் மட்டும் தான் தெரியும். இப்போ நீங்க போய் சஞ்சீவ் கிட்ட டிவோர்ஸ் பத்தி பேசினா நான் தூண்டி விட்டுதா உங்களை அனுப்பி வச்சிருக்கிறதா அவன் நினைக்க மாட்டான். அது என் மேல அவனுக்கு இருக்கிற கோவத்தை இன்னும் அதிகமாக்காதாப்பா. பட்டு போக இருக்கிற பூவை காப்பாத்துறதா நினைச்சு அத வேரோட புடுங்கி எரிஞ்சிடாதீங்கப்பா. மாப்பிள்ள உனக்கு டைவர்ஸ் கொடுக்கற அளவுக்கு அப்படி என்னமா தப்பு பண்ணிட்ட நீ? பெரிய தப்புதான்ப்பா. அக்காவுக்காக மண்டபத்துல அவரையும் எங்க லவ்வையும் நான் துச்சமா தூக்கி எறிஞ்சிட்டேன். அது தப்பு தானேப்பா. அதுக்கான தண்டனையை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரிம்மா, தப்பு பண்ணிட்ட. பண்ண தப்புக்கு தண்டனையா நீ சஞ்சீவ் கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு அவரை விட்டு பிரிஞ்சு போயிடலாம் முடிவு பண்ணிட்டியா நீ? இல்லப்பா, என்னைக்கோ சஞ்சீவை விட்டு என்னால பிரிஞ்சு போக முடியாது. நான் பிரிஞ்சு போகவும் மாட்டேன். சரிம்மா, பேசினதானே பிரச்சனை தீரும். ஆனா நீ பேசின பிரச்சனை பெருசாகும் சொல்ற, சஞ்சீவை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்ற. எப்படிமா இது? எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க இன்னும் 1 year இருக்குப்பா. அதுக்குள்ள சஞ்சீவ் மனசு கண்டிப்பா மாறும். நான் நம்புறேன்ப்பா. ஒருவேளை மாறலைன்னா என் தளபதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும்பா. என் மூத்த பொண்ணு தான் வாழ முடியாம இறந்துட்டான்னா என் இளைய பொண்ணு வாழ விட்டே ஆயிடுவ போல இருக்கு. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? ஃபீல் பண்ணாதீங்கப்பா. எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புவோம். நல்லதே தான் நடக்கும். எங்க லவ் மேல எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. அது என்னையும் சஞ்சீவையும் எப்படியும் ஒண்ணு சேர்த்துரும். அப்பா, சஞ்சீவ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்த விஷயம் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். நமக்குள்ளேயே இருக்கட்டும். இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் அம்மாக்கு தெரிய வேண்டாம்ப்பா. தெரிஞ்சா அவங்களால கண்டிப்பா தாங்க முடியாது. நீங்க அம்மா கிட்ட சஞ்சீவ் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போற விஷயத்த பத்தி பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா. பண்ணுங்க, சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா. சரி வாங்கப்பா போலாம். போற வழியில உங்களை வீட்டுல இறக்கி விட்டு போறேன். வாங்க. வேண்டாம்மா, எனக்கு சாமி கூட கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு. நீ போம்மா, நான் போய்க்கிறேன். அபி, உன் சின்ன வயசுல இருந்து உன் கல்யாணம் வரைக்கும் வெளியில எதையும் சொல்லாம அழுத. கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியே வா. இந்தாப்பா. அம்மா 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 50 ரூபா கொடுக்கணுமா? என்னப்பா அப்படியே போறீங்களா? நீயே வச்சுக்கோ. ஐயோ இல்லம்மா, நீங்க தான் 50 ரூபா தரணும். ஐயோ, இந்தா. ஸ்ரீஜா, 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 ஸ்ரீஜா. எங்க போனா இவ? இங்க இல்லையே. ஸ்ரீஜா, ஒரு மூடோட விஷயத்த சொல்லலான்னு வந்தா எங்க போனான்னு தெரியலையே. ஆமாமா, எல்லாம் கன்ஃபார்ம் தான். ஓ ஓகே. ஸ்ரீஜா, இங்க வா.
சரிடி, நான் அப்புறமா கால் பண்றேன். சீக்கிரம் வாடி, சீக்கிரம் வாடி. என்னம்மா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஐயோ, அதை இங்க வச்சு பேச வேண்டாம். வா, ரூமுக்கு வா. அம்மா, சீக்கிரம் போ. என்ன மேட்டர் சொல்லுமா? நீ என்ன அந்த சஞ்சீவும் அபியும் எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணி பாத்துட்டு வர சொன்னல? ஆமா. அப்படி போனது நல்லதா போச்சு. அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியுமா? எங்க போனாங்க? சஞ்சீவ் அபிக்கு அவ பேர்ல இடம் வாங்கி கொடுக்க போறாண்டி. அதுவும் எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? 20 கிரவுண்ட். சஞ்சீவ் எதுக்கு அபிக்கு திடீர்னு இடம் வாங்கி கொடுக்கறான்? எதுக்கு வாங்கி கொடுப்பான்? சஞ்சீவ்க்கு அபி மேல இருக்கிற லவ்னால வாங்கி கொடுப்பான். அது மட்டும் இல்லடி, அந்த இடத்துல சஞ்சீவ் அபிக்காக ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனி கட்டி கொடுக்க போறானா. நேத்து வர அபி மேல கோவமா இருந்த சஞ்சீவ் திடீர்னு எப்படி மாறினா? மா, நீ சொல்ற விஷயம் எல்லாம் உண்மைதானா? நல்லா விசாரிச்சுதான் சொல்றியா, இல்ல நீ ஏதாவது இமேஜினேஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கியா? என்ன ஸ்ரீஜா, அம்மாவை பார்த்து இப்படி சொல்ற? அந்த இடத்த காட்டின புரோக்கர் கிட்ட விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். சஞ்சீவ் அபிக்கு அவ பேர்ல இடம் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல கார்மெண்ட்ஸ் கம்பெனி கட்ட போறது உண்மைதான். எனக்கு என்னமோ இவன் லேண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கறத பார்த்தா அபிய ஏத்துக்கிட்டானோன்னு தோணுதுடி. போற போக்க பார்த்தா இன்னும் 10 மாசத்துல அவளுக்கு குழந்தை பிறந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. சும்மாவே அபிய எல்லாரும் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. குழந்தைய பெத்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம நிலைமை திருவோடுதான். இந்த வீட்டுல குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா அது உனக்கு தாண்டி பிறக்கணும். சந்தோஷ் உன் பேச்ச கேட்காததால இப்போதைக்கு அதுக்கு வழி இல்ல. சோ அபிக்கு மட்டும் குழந்தை பிறந்துடவே கூடாது. ஆனா இப்போ அபியும் சஞ்சீவும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியலடி. அபின்னு ஒருத்தி இருந்தா தானமா அவ சஞ்சீவ் கூட சேர்ந்து வாழ்வா? அவளுக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறக்கும். அபின்னு ஒருத்தி இல்லனா? என்னடி சொல்ற? ஆமாமா, அபி உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளால நமக்கு ப்ராப்ளம் தான். அதனால அனு கதைய முடிச்ச மாதிரி அபி கதையும் முடிச்சிடலாமா?